கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா மீனத்தில் சனி. இது வந்து பாருங்க உங்களுக்கு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி, 7 நாட்டு சனியினோட கடைசி பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை நம்பி முழுசும் இறங்காதீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய லாபம் வருது அப்படின்னு நாளைக்கு அந்த லாபம் வந்துடும் அப்படின்னு மொத்தமாக வந்து ட்ரேடிங்கில் போடுறது வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அஃபிஷியல்னால இருந்து வந்த பிரச்சனைகள், ஆஃபீஸில் இருந்த மன உளைச்சல்கள் பெரும் அமைதிப்படுத்துறதுக்கு என்னமா பண்ணுறது? பக்கத்தில் ஹனுமன் கோயில் இருக்குன்னா போய் உட்காந்துருங்க. மனசும் அமைதியாகவும் தேகமும் வஜ்ரமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். என்னம்மா சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தோமே, நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியானார். ஆனால் வாக்கிய பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 6/3/2026 தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போ தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன மாதம் அதுக்கு முன் மாதம் நவம்பர் அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜாதகம் எழுதும்போது எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுது, நாங்களே வந்து என்ன பண்ணுறோம், இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்? 2 பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா, வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம். ஆனால் இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். 2மே ஃபாலோ பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஆக இந்த 6/3/2026 கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பிரகாரம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா மீனத்தில் சனி. இது வந்து பாருங்கள் உங்களுக்கு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி, 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இருக்கீங்க. பாத சனியில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களை 75% வறுத்து எடுத்துகிட்டு அவர் டயர்ட் ஆகிட்டார். அப்போ உங்களை இனிமேல் போட்டு வறுத்து எடுப்பாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக அவர் நம்மளை கொஞ்சம் அப்பப்போ வந்து 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 நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து செக் பண்ணிட்டு போவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவர் அப்பப்போ வந்து செக் பண்ணுவார். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்கணும். கும்பராசி நீங்கள் உங்களோட ராசி அதிபனே சனி பகவான் தாங்க. பொதுவாக இந்த சனியினோட ராசியில் பிறக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி ஜென்மம். அப்போ நம்மளுக்கு சோதனைகளும் வேதனைகளும் ஜாஸ்தி உண்டு. பொதுவாக கும்பத்தில் பிறக்கிறவங்க, மகரத்தில் பிறக்கிறவங்க, லக்னத்தில் சனி நிற்கிறவங்க, 12ல் கேத்து இருக்கவங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி குருனோட வீட்டில் கேத்து இருந்தால் இந்த மாதிரி நிறைய விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குருனோட வீட்டில் கேத்துவும் குருவும் சம்மந்தப்பட்டு இருந்தால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைசி பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ மொதல் விஷயம் நீங்கள் சனியினோட ராசியிலே பிறந்திருக்கீங்க. அப்போ எப்பயுமே ஹானஸ்டி அப்படின்றத வச்சுக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லுமே ஹானஸ்டி அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்குறதும் வேண்டாம். கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
மற்றபடி பெருசாக யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா சனி பெருசாக கெடுக்கக்கூடிய பொசிஷனில் இல்லை. அவருக்கு மரியாதை கொடுக்கறதுனால இந்த 3 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை 1 மற்றும் 12க்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அதிபன் அவன் தான். அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அதிபன் அவன் தான். நிறைய பேர் தூக்கம் கெட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் போயிட்டு, ஆங்ஸைட்டி போயிட்டு, இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் 5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லைங்களா? நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், ஃபேமிலியில் வந்து கணவன் மனைவி இடையே வந்து பிரிவினை, மனஸ்தாபம், ஒரே வீட்டில் இருக்கும் தனித்தனியாக இருக்குங்க. நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோங்க, டிவோர்ஸே வாங்கியாச்சுங்க, ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் நோக்கி போயிட்டோங்க. இப்படி நிறைய கும்பராசி 2வது திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோங்க. இப்படி ஏகப்பட்ட ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இப்படிலாம் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. இப்போ பெருசாக எந்த கெடு பலன்களும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம். இருந்தாலும் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத சனியாக இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நம்மளோட கம்ஃபர்ட் நம்மளுக்கு கெடுதோ அப்படின்னு தோணும். ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து பாருங்கள், இப்போ ஒரு வீடு கட்டுறோம். நிறைய கும்பம் வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இதெல்லாம் வரும், நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த வீடு கட்டும்போது சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது அந்த தெருவுலேயே வந்து பார்த்திங்கன்னா எதிர் வீட்டுக்காரன் அவனோட சாக்கடை தண்ணியை வெளியே விடுவான், கிச்சன் தண்ணியை வெளியே விடுவான். நம்மளுக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். என்னங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு சம்பு போட்டுருங்க, தண்ணியை வந்து ஒரு டிச்சில் விடுங்க, பைப் போடுங்க அப்படின்னு அவன் சண்டைக்கு வருவான். இல்லை எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், நம்ம மண் ரோட்டில் கொட்டி வச்சுன்னா இப்படி மண் ரோடு கொட்டி வச்சுருந்தா எப்படி இது நியூசன்ஸாக இருக்குது நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுவானுங்க, நம்மளை டென்ஷன் ஏற்றுவானுங்க. பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க. இது யார் வீடு கட்டினாலும் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு தான். எல்லா இடத்தும் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் சூப்பருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் மண்ணை கொட்டிப்பீங்கன்னு சொல்கிறதும் எவனும் கிடையாது. எங்கள் போட்டிக்குள்ளே மண்ணை கொட்டிக்கோங்கன்னு எவனும் சொல்கிறது கிடையாது. யாருக்கும் இன்னொருத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்கிறது இல்லை இல்லைங்களா? அவங்க கஷ்டத்தினால அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட் யாருக்குமே வர்றதில்லை. அப்போ பெருசாக இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். நம்மளோட கம்ஃபர்ட் நம்மளுக்கு கெட்டுருச்சோன்னு தோணும். நம்ம இந்த இடத்துல இடம் வாங்குனது தப்பா, வீடு கட்டினது தப்பா, இப்போ பிரச்சனை வருது, இவ்வளோ பிரச்சனை வருது, நம்ம எப்படி இங்கே சர்வை பண்ணுவோம் அப்படின்லாம் தோணும். பெருசாக யோசிக்க வேண்டாம். நம்ம என்ன வெளியேவா போய் கொடுத்தோன்னு நடத்த போகிறோம்? நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கொடுத்தோன்னு நடத்த போகிறோம். வெளியே பிடிக்குதா 4 வார்த்தை பேசுங்க, பிடிக்கலையா நிமிந்து கூட பார்க்காதீங்க, முடிஞ்சு போச்சு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அம்மா கூட உறவு முறை, ஒரு நல்ல உறவு முறையை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணு. சிம்பிளுங்க. 8ஆம் பாவத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறார். உங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்குதுன்னா இல்லைன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. இருக்குதுன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் பண்ண பார்ப்பாங்க. ஏதோ ஒன்று சொல்ல பார்ப்பாங்க. ஐயோ இவன் இப்படி ட்ராப் பண்ண பார்க்குறாளே, இவன் இப்படி ட்ராப் பண்ண பார்க்குறேன், நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். அமைதியாக இருங்க. இல்லைம்மா முடிஞ்ச வரைக்கும் சொல்லி புரிய வைங்க. அது புரிதலுக்கும் மேலே போயிடுச்சு, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா அமைதி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையெடுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டம் அது வரணும் அப்படின்னு பெருசாக முயற்சி பண்ணாதீங்க. வர வேண்டிய காலகட்டத்தில் அதுவே வரும். லாபஸ்தானத்தை பார்க்குறார். எங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு உழைக்கிறீங்க அப்படின்னா 80 ரூபாய் தான் வரும். அப்போ என்ன பண்ணுறது, 150 ரூபாய்க்கு உழைங்க, 100 ரூபாய் வந்துடும். ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை நம்பி முழுசும் இறங்காதீங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு பெரிய லாபம் வருது அப்படின்னு நாளைக்கு அந்த லாபம் வந்துடும் அப்படின்னு மொத்தமாக வந்து ட்ரேடிங்கில் போடுறது வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா கும்பம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போயிடும், நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரிம்மா நீங்கள் இப்போ பொதுவான பலன் சொல்லிட்டீங்க. ஆமாம்மா நான் படிக்கிற குழந்தை, எனக்கு வந்து பாருங்கள் நான் வந்து 9th படிக்கிறதே எனக்கு வந்து பெருசாக வந்து ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். எனக்கு படிக்கிறது எதுவுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது. இப்போ நிறைய குழந்தைங்க அப்படி தான் சொல்லுதுங்க. நான் +2 படிக்கிறேன், இப்போ நேற்று படித்தது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைங்களாம் சொல்லுதுங்க, நான் எவ்வளோ படித்தேன், இப்போ எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நாங்கள்லாம் பிஹெச்எம்எஸ் எம்பிபிஎஸ்லாம் சேம் புக்கு தான், மருந்து மட்டும்தான் வேறு. அவங்க என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கிறாங்களோ அதே போர்ஷன்ஸ் தான் எங்களுக்கு. அந்த ஃபார்மசியும் மெட்ரியா மெடிக்காவும் மட்டும்தான் வேறு. நாங்கள்லாம் வந்து பாருங்கள் ஒரு புக்கையே படிப்போம் படிச்சுட்டே இருப்போம். அப்போ இதை நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் யார் படிப்பா, அவ்வளோலாம் யாரானா படிப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மறந்துடுதுன்னா எப்படி மறக்காமல் இருக்கும்? நம்ம ஒரு ரிப்பீட்டட் லேர்னிங் அதுதான் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 21 முறை படிக்கணும். ஒரு முறை படிக்கிறதுக்கே எங்களால் முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் போதும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லபடியாக பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க்கும் எடுத்துடலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் முடியுமா? சான்ஸ் இல்லை. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம், நல்ல செட்டிலும் ஆகிடலாம். சரிம்மா? நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்,
அங்கீகாரம் கிடைக்கும். எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அந்த ஹார்ட் ஒர்க்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப். 100% வேலை செஞ்சேன்ப்பா, இப்போ தான் என்னமோ எங்கள் வீட்டுக்கார் மனசு இறங்கி வீட்டில் வந்து பெருக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாம் ஆள் வச்சிட்டார். சமையல் மட்டும் நான் செய்கிறேன். முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்ல எவ்வளோ. உடல் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கினேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்குமா, மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி. நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேங்க, ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறேன். ஒர்க்கிங் லேடி, ஒர்க்கிங் ஜென்னாக இருக்கீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஹையர் அஃபிஷியல்னால் இருந்து வந்த பிரச்சனைகள், ஆஃபீஸில் இருந்த மன உளைச்சல்கள் பெரும் பகுதி நீங்கிடும். தலையில் 2 பாறாங்கல் 2த்தையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு பஞ்சு மூட்டையை தலையில் வச்ச கணக்கு. பெருசாக ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு, வேலையில் ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க, சரிங்களா? நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அங்கே போய் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும், வருமானமும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உழைப்பும் இருக்கும், சரிங்களா? அம்மா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநம்பிகள் எங்களுக்கு எப்படிம்மா இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் இதே தான். ரொம்ப சிம்பிள். ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பெருசாக யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ண வேண்டாம். யாரை பார்த்தாலும் மனசார வாழ்த்துங்க. அந்த வாழ்த்து உங்களுக்கு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. நீங்கள் மற்றவங்கள திட்டினீங்க அப்படின்னா அதனோட பிரதிபலன் உங்களுக்கு வரும். நீங்கள் மற்றவங்கள வாழ்த்துனீங்க அப்படின்னா அதனோட பிரதிபலனும் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ மனசார வாழ்த்துங்க. அவங்களும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்கம்மா, சரியா? நாங்கள் வந்து பாருங்கம்மா, மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவர்கள் எங்களுக்கு எப்படிமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் நல்லா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடச்சிடும். கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கு 70 வயசு கும்பம்மா, எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு கரெக்டான வைத்தியம் அப்படின்றது பண்ணுங்கள். மனசை படுத்துறீங்க அப்படின்னா உடல் சார்ந்த உபாதைகளில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்னம்மா பண்ணுறது? பக்கத்தில் ஹனுமன் கோயில் இருக்குன்னா போய் உட்காந்துருங்க. மனசும் அமைதியாகவும் தேகமும் வஜ்ரமாகும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். ஆக இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 50%. உங்கள் சுய ஜாதகம் பகுதி 50%. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா. இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வந்து வீக்காக இருக்கான், இல்லை கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது ஏறக்குறைய 30 to 40% பலன் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா? நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கணும். இப்போ வீடு கட்டணும், இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும், குழந்தை IVF ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் கூடல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் செய்வினை ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம், தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. இது கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா? ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.